ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருக்கும் நித்யா மேனனுக்கும் கல்யாணம் முடியுது. ஆரம்பத்தில் ரெண்டு பேரோட லைஃபும் ஜாலியாக போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மாமியார் மருமகள் சண்டை ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தடவை சண்டை நடக்கும் போதும் நித்யா மேனன் கத்திக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த விஷயம் மாமூலா நடந்துட்டே இருக்கு. சண்டை போடுறதும் வீட்டுக்கு வரதும் இவங்களுக்கு ரொம்ப சகஜமாகிறது. பட் ஒரு கட்டத்துல இவங்க சண்டை டைவர்ஸ் வர போகுது. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ரொம்பவே நார்மலான ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் படத்துல உள்ள ஃபேமிலி பர்சன் தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர என்ன காரணம், அந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க எப்படி ஒன்னு சேர்ந்தாங்க அப்படிங்கறத படத்துல காமெடியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிருக்காங்க. அது படத்துல நல்லா இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது விஜய் சேதுபதி தான். அவருக்கு இந்த கேரக்டர் பக்காவா இருக்கு. அவர் சத்தமா பேசுறது, அவரோட டைமிங் காமெடி, அவர் எல்லார்கிட்டையும் சமாதானம் பேசுறது, இப்படி எல்லா சீன்லயும் பிச்சு உதறி இருக்காரு. அடுத்து நித்யா மேனன், அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களும் செம சூப்பரா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு புலம்புவாங்க. அதெல்லாம் யதார்த்தமா இருக்கு. தீபா சங்கர் மாமியார் கதாபாத்திரத்துல அசைத்திட்டாங்க. வில்லேஜ் சப்ஜெக்ட்னாலே தீபா சங்கர் தான் சொல்ற அளவுக்கு பக்காவா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லா நான் ஸ்டாப்பா காமெடி வந்துட்டே இருக்கு. இவங்க குடும்ப சண்டை போட்டா கூட காமெடியா தான் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸையும் நல்லா முடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ண முடியுமோ அதை இந்த டீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தையும் சில பேர் அது வேஸ்ட் இது வேஸ்ட் அப்படி இப்படின்னு நெகட்டிவா நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா கண்டுக்காதுங்க. இது ஒரு நல்ல வில்லேஜ் ஃபேமிலி டிராமா மூவி தான். இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள ஃபைனல் சண்டை காட்சிகளை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். படத்துல ஆர்கே சுரேஷ்க்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கும். அது என்னன்னு படத்துல கடைசி வரை ரிவீல் பண்ணவே இல்ல. அதை ரிவீல் பண்ணியிருந்தா அதை இன்னும் காமெடியா தான் கன்வே பண்ணிருப்பாங்க. அதுவும் பயங்கர காமெடியா இருந்திருக்கும். படத்துல ஒரே மாதிரி குடும்ப சண்டைய ரிப்பீட்டடா மறுபடி காட்டுறாங்க. அது கொஞ்சம் லேங்கிங்கா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவும் இல்ல. இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், தீபா சங்கர், செம்பன் வினோத், ஆர்கே சுரேஷ் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான வில்லேஜ் ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.